தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மத்தியில பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரயில்வே துறைக்கென்று தனியாக இருந்த பட்ஜெட் பொது பட்ஜெட்டோடு இணைக்கப்பட்டது. அதன் மூலமாக ரயில்வே துறைக்கு நிறைய பயன்களும் பலன்களும் கிடைத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரயில்வே துறைக்கான பாதுகாப்பு குறித்த ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் இன்று ரயில்வே துறை மீது எழுப்பி இருக்கிறது. ரயில்வே துறையில் நீங்கள் நிறைய புதிய ரயில்களை இப்போதைக்கு கொண்டு வரீங்க. ஆனால் பாதுகாப்பு அம்சத்திற்கு நீங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை உச்சநீதிமன்றம் ரயில்வே துறையை நோக்கி கேட்டிருக்கிறது. இதுதான் இந்த விவாதத்துடைய கருப்பொருளாக மாறியிருக்கு. ரயிலில் பாதுகாப்பு சுப்ரீம் கோர்ட் சூடானது ஏன்? இது சார்ந்து 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு ரயில் பயணியாளர்கள் உரிமை தீர்வகத்தினுடைய திரு ராஜ்குமார், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திலகரசன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ராஜ்குமார் சார், ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் டைரெக்டாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை ஒரு கேட்குது. பொது பட்ஜெட்டில்குள்ள ரயில்வே பட்ஜெட்டை இணைத்த பிறகு நிறைய மாற்றங்கள் தான். வந்தே பாரத்லேருந்து நிறைய புதிய ரயில்கள்லாம் வந்திருக்கு, சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது அவங்களே அந்த விளக்கத்தில் கேட்டிருக்காங்க. எல்லாமே காகிதங்களில் இருக்குது, எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி வந்து இந்த 2 பட்ஜெட் தனித்தனியாக இருந்த பீரியடில் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்து தனியாக இருக்கும். ஒரு மற்ற எதுக்குமே தனியாக ஒரு பட்ஜெட் இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டை வேலிடாக இருந்தாலுமே இணைக்கப்பட்டு விட்டது. அது கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக அது போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட ரயில்வே துறையே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுக்க முடியல. இப்போ சதர்ன் ரயில்வேனா 3-4 மாநிலங்களை இணைச்சி வந்து உங்களுக்கு ஒரு அலோகேஷன் வருது. அப்போ அதில் எப்படி ப்ரையாரிட்டைஸ் ஆகுது? தமிழ்நாடுக்குன்ற ஒரு ஒரு கேட்டகரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாலே அது வந்து எந்த டேட்டாஸும் வந்து நம்ம சாமானியமாக கிடைக்கிறது இல்லை. இவங்களே வந்து ரொம்ப தாமதமாக தான் அதோடைய இது வருது. அதனால் இதில் வந்து அவங்க மொத்தமாக சொல்கிறாங்க 1,22,000 கோடி நாங்கள் வந்து சேஃப்டிக்கு ஒதுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ மைக்ரோ லெவலில் அது வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் வந்துடுது. ஆனால் அது மைக்ரோ லெவலில் எவ்வளோ கூட கொடுத்துருக்காங்க, சதர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வந்திருக்கு, அங்கேருந்து எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுன்றதெல்லாம் அது நமக்கு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம் போயிடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இது எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது அதோடைய கொஸ்டின் மார்க் வந்து அதுதான் இந்த கேள்விக்கான காரணமாக நான் கருதுகிறேன். 2வது, உங்களுக்கு பிஜேபி அரசு வந்த பிறகு மத்திய இந்த அரசு வந்ததுக்கப்புறம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் பழைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வரோம், நாங்கள் ரொம்ப கிளாமரஸாக இருக்க பெருசாலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், இருக்கிற இது அப்படின்றாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் பலதரப்பட்ட காரணங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயணியராக வந்து ஒரு இவங்க சொல்ல ஓவராலாக என்ன எப்படி கிரவுண்ட் லெவலில் ரியாலிட்டி எப்படி இருக்குது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் அந்த வயர் கட் ஆகிருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். இன்றைக்கி இந்த டெவலப்மெண்ட்டு நமக்கு வந்து ஒரு அது வந்து ரொம்ப ப்ரொலாங்காக தான் போயிட்டுருக்கு. 1.5 வருஷமாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோ மதுரையில் வந்து ரயில்வே ஸ்டேஷனோ அந்த விரிவாக்க திட்டங்களுக்காக அவங்க அந்த வெளிப்புறமாக நிறையா செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் உள்கட்டமைப்பு நமக்கு வந்து இந்த ட்ராக் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ராக் அதிகமாச்சுன்னா தான் இப்போ தான் வந்து நிறைய இடத்துல டபுளிங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதே இது வந்து நம்ம கர்நாடகாவுக்கு போகிறதுக்கும் கேரளா போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கிற இதெல்லாம் 4 வழி இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்துடுச்சு. அந்த ஃபேஸ் இன்னும் தமிழ்நாடுக்கு நமக்கு இன்னும் வரல. எந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு டபுள் ட்ராக்கே வந்து இப்போ தான் இதாக இருக்குது. ரொம்ப நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ட்ராக்ஸோ இல்லை அந்தந்த இடங்களில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு வசதிகள் இன்னும் வரல.
சிட்டி சென்னைக்கே வந்து நம்ம 3வது ரயில் முனையத்தையும் 4வது அந்த இதில் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது மதுரைக்கோ கோயம்புத்தூரோ உங்களுக்கு இதோட இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ்க்குலாம் நம்ம வந்து ரொம்ப பிஹைண்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வாயளவில் சொல்கிறாங்க, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்போ நிறைய அலாட் பண்ணுறோம் எல்லாம் சொல்கிறாங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைனலாக வரும்போது இது வந்து இன்னும் ப்ரொலாங் ஆகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் தானே பிரச்சனை அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. கவாச் அப்படிங்கிற செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஏன் முறைப்படுத்தலை நினைக்கிறீங்க? இல்லை அதான் நம்பர்ஸ் சார், அதிகப்படுத்தலையா? இல்லை இப்போ அந்த டீட்டெயில்ஸே கம்ப்ளீட்டாக வந்து எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏதுன்றதை கேட்டோன்னா கடைசியில் அவங்க இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் நியமிக்கிறதுலையும் அந்த இதை வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதே இன்னும் ஒரு ப்ராசஸாக தான் வச்சுருக்காங்க. அப்படி தான் வந்து தகவல்கள் வந்து கான்ட்ராக்டர்ஸோ இல்லை இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆனா அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ ஆமாம் ஒரு ட்ரெயினை போடுறீங்கிறத விடவும் அதுல பயணிக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க தானே வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கிறாங்க. நீங்க ஒரு ட்ரெயின் விட்டாலும் போதும், அது பாதுகாப்பா போகுதா அப்படிங்கிறது தானே முக்கியம். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி கவாச் வந்து தமிழ்நாடு முழுசாக கவர் ஆயிருச்சா இல்லை இந்தியா முழுசாக கவர் ஆயிருச்சான்னா இன்னும் வழித்தடங்கள் அடிப்படையில் தான் இருக்கே ஒழிய ரொம்ப பிரதானமான கடந்த ஆண்டு இந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் விபத்து எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது இன்னும் இந்த பாட்டில் நெக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இன்னும் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்கிற இந்த மிக முக்கியமான வழித்தடங்கள்ல எல்லாம் முழுமையாக இருக்குமான்றதுனா கிடையாது. ஏன்னா இன்னும் பல இடத்துல வந்து ஒரு சிங்கிள் ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கு ட்ரெயின். ம். இந்த கவாச்சின்றது சிஸ்டமே அந்த இன்டர்லாக்கிங் எல்லாம் வரும்போது அந்த இடத்துக்கு வந்து தேவையான மாதிரி இருக்கிறதுக்கு தான் இதை அந்த டெக்னிக்கலாக நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இன்னும் நமக்கு மற்றதே இல்லைன்னும் போது இன்னும் எவ்வளோ பிஹைண்டாக இருக்கோன்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இது டபுளிங் ட்ராக்கு எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். ம். அதுவே வரலையே. ஸோ அதுக்கப்புறம் டப்ளிங் உங்களுக்கு ட்ராக்கே வரல. ம். ம். சார் திலகரசன், டப்ளிங் ட்ராக் வரல அப்படிங்கிறது போல கவாச் சிஸ்டம் அப்படிங்கிறது ரயில்வே துறையில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் சார். அதனுடைய ஒர்க்கிங் மாடல் என்ன? சார் இப்போது பொதுவாக ஆரம்பத்துலேருந்து வரேன். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அரசு தரப்பில் இருக்கிற வழக்கறிஞர் வந்து முறையான ஆவணங்கள் கொடுக்கல. கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது ஜட்ஜி கேட்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்கீங்க, மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதை வந்து சரியாக வந்து கொடுக்கல அவங்க. ஜட்ஜியை வந்து குழப்புற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறனால தான் ஜட்ஜி வந்து அந்த கொஸ்டினை வந்து சரியான பாதுகாப்பு இல்லை, நீங்கள் எங்களே குழப்புற மாதிரி ஒரு பதிலை தரீங்க அப்படின்றது அவங்க கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கோபமாகி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, அது மாதிரி போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து இதில் வந்து முழுசாகவே தவறுது சார். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுலையோ பாதுகாப்புன்ற போதுமான அளவில் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் நிறையா டெவலப் பண்ணாமல் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே இன்னும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இப்போது வந்தே பாரத்தோ மெட்ரோ ஸ்டேஷன்ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து பேசஞ்சர்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு நடுத்தர மக்களோ அதுக்கு கீழ்நிலை விளிம்பில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ரயில்வே ஸ்டேஷன்ஸை இன்னும் டெவலப் பண்ணாமலே வச்சுருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து நமக்கு அதிகமாக தான் வருது. இப்போ மெட்ரோலையோ அதெல்லாம் வந்து இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ரெகுலராக வந்து அதிகப்படியான வருமானங்கள் நாட்டில் வந்து இந்திய நாட்டில் வந்து அதிகமாக வருமானம் வர்றது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம். இருந்தாலும் இதில் வர்ற ஃபண்டிங் எடுத்து இதுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணாலே நமக்கு தேவையான எல்லாமே பூர்த்தி பண்ணலாம். இப்போ நம்ம நியர்பை இருக்கிற ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேஷன் பாரிஸ், அங்கே ஹைகோர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. நம்ம ரொம்ப பாட்னா டெல்லி அங்கே கூட அவங்க ஜட்ஜஸ் சொன்னாங்க, நம்ம நியர்பை இருக்கிற எந்த ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்கிறதுக்கு கூட ஒரு அத்தியாவசியமாக தண்ணியே இருக்காது. இப்போ பீச் ஸ்டேஷனை எடுத்துக்கும், ஒரு கழிப்பறை வசதி இருக்காது, ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அர்ஜெண்டாக ஓடி வந்தால் ஒரு கடைகள் எங்கேயுமே அங்கே இருக்காது. அங்கே குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணிக்கு போனோம் அப்படின்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. அந்த அளவில் தான் இந்த ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே இருக்குது. இதை டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒட்டுமொத்தமா ரயில்வே துறையினுடைய செயல்பாடுகளை கொஸ்டின் பண்றதா இல்ல தென்னக ரயில்வே மட்டும்தான் இப்படி இருக்கா? இல்லை, நம்ம தென்னக ரயில் வந்து எவ்வளோ பரவாயில்ல சார். இப்போ இந்த நான் சொன்னது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. மீதி இல்லாமல் கொஞ்சம் ரெடியாக இருக்குது. இந்த தண்ணி கொடுக்குறது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குது. மற்ற சைடு பாட்னா டெல்லி அதெல்லாம் போனால் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு படிப்பறிவுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இன்னும் அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணாமலே வச்சுருக்காங்க. மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் டெவலப் ஆகாமல் நமக்கு இங்கேருந்து போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டில் திருச்சி மதுரை இந்த சரௌண்டிங்கில் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜான கூட்டம் தான். தீபாவளி பொங்கல் இருக்கிற டைமில் தான் அதிகமாக மிதமிஞ்சின கூட்டம் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பை மகாராஷ்டிரா இங்கேருந்து போகிற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா மிதமிஞ்சி இருக்கும். இன்னும் அளவிலும்
ஒரு தனியார் செக்டர் வந்து கொடுக்கல ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ ரயில்வேக்கு இப்போ எப்படி பஸ்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் கொடுத்துருக்காங்களோ, ஒருவேளை எனக்கு வந்து இந்த ரயில்வேஸில் கவர்மெண்ட் கொடுக்குற ரயில்வே இதில் வந்து சரியான போதுமான வசதி இல்லைன்னா ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணி அதில் போயிடறாங்க. அதுபடியான ரயில்வேஸில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வந்து சேஃப்டியான ஜேர்னி வேணும்னா இதை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இல்ல இது சூழ்நிலை இப்போ இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் தான், என்டிஏ கவர்மெண்ட் தான் பண்றாங்களா, இல்ல யூபிஏ கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ரயில்வே துறையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கலையா? சார் இப்போ இந்தியன் ரயில்வே ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் டீல் பண்ணாங்க. எங்கேயுமே ஸ்டேட் மெயின்டைன் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டேட் போதுமான ஆர் சென்டர்? சென்ட்ரல் தான். ஸ்டேட் எங்கேயுமே ஸ்டேட் கிடையாது. சென்ட்ரல் வந்து போதுமான முக்கியத்துவம் கொடுக்கல. யார் வந்து முக்கியமான ஏன் முக்கியத்துவம் கொடுக்காங்க இருக்காங்க? அதில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன சுகாதாரம், பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் தேவையானது தானே? சார் இப்போ எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா சார், இப்போ வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவும் க்ளீனாகவும், அதே மாதிரி சதாப்தி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் க்ளீனாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து டிக்கெட் ஃபேர் எல்லாமே அதிகம். குறைஞ்சபட்சம் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுன்னா 2200 என்னவோ, அங்கே சாதாரண ட்ரெயினில் போனோம்னா கம்மியானதா 200 220 அந்த ரேஞ்சில் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்லா க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் ஃபுல்லாகவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃப்ளைட்டில் போகிற செட்டப் இருக்குது. இங்கேருந்து அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. க்ளீன் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் சாதாரண ட்ரெயின் நம்ம போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அந்த மாதிரி இல்லை. இவங்க எதனால இதை செய்ய தவறுறாங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே விஷயம். அதில் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் இதில் பண்ண முடியல? இப்போ வந்து டிக்கெட் ஃபேரை ஏற்றுறதெல்லாம் நார்மல் தான். வருமானம் வருது. நஷ்டத்தில் போனால் டிக்கெட் ஃபேரை ஏறலாம். லாஸ்ட்டாக கூட 0.5 பைசா என்ன ஏற்றுறாங்க. ஏற்றும்போது அதுக்கான ஒரு இது வேணும் இல்லையா? நான் கொடுக்குற ஒரு 200 கொடுக்குறேன்னா சுத்தமாகவும் டாய்லெட் எல்லாமே க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு ட்ரெயினில் போகிற டாய்லெட்டுக்குள்ளே க்ளீனாக, அது மட்டும் சதாப்தி எக்ஸ்பிரஸில் போனது மட்டும் எப்படி சார் க்ளீனாக இருக்குது? என்ன பண்ணுறாங்க? அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் மக்களை வந்து பிரித்து பார்க்குறாங்க. இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. சதாப்தி எக்ஸ்பிரஸில் போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500 கொடுத்து போகிறாங்கன்னா அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, சோசியல் மீடியாவில் போடுவாங்க, முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுறவங்க மக்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சரியாக போகாது. இல்ல இப்போ நீங்களும் உச்சநீதிமன்றம் சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் கேட்டுட்டு இருக்காங்க. சார் ஒரு பாயிண்ட்டு, ம். சார் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வந்தே பாரத் இதெல்லாம் வந்து ஐஆர்சிடிசி மெயின்டைன்டு. ம். என்ன வித்தியாசம்னா 100% ரயில்வே இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இயக்குறது வந்து 100% ரயில்வேயோடைய கண்ட்ரோலில் வருது. ஐஆர்சிடிசின்றது கொஞ்சம் ஒரு பார்ஷியலி ஒரு குவாசி கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட்டைஸ் பண்ண ஒரு விஷயம். அதில் வந்து இந்த எல்லாமே வந்து பெரும்பாலான ரயில்வே யூனியன் ஆளுங்கள்லாம் டிபேட்டுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, இங்கே மிஸ் ஆகிறதே எங்களுடைய ஆட்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க, எல்லாமே ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ இதே வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுத்து முன்னாடிலாம் ஒரு வைகை எக்ஸ்பிரஸ்லாம் போனீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து நம்ம அந்தந்த மாநிலத்தோடைய உணவு வந்து அப்படியே கேட்ரிங்கில் கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே பேக்டு ஃபுட்டாக போச்சு. அதில் குவாலிட்டியும் போயிடுச்சு. இதுக்கு இன்னொரு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்ட்ன்றதுனால இங்கே இருக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே நார்த் இந்தியன் பேஸ்ட் ஆளுங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரைவேட்டில் இப்படி கொடுத்து இப்படி தான் வேணும்னு கேட்கும்போது இதை ரெண்டு சைடும் பேசலாம், பாசிட்டிவாகவும் பேசலாம், இதாகவும் பேசலாம். எப்போ வந்து நம்ம ஒரு மொபைல் நெட்வொர்க் டிவிலாம் வந்து தனியார் ஆனதுக்கப்புறம் தான் குவாலிட்டி கூடுச்சு. அதே மாதிரி தான் ரயில்வேல வந்து நேஷ்னலைஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற அந்த போட்டி வரும்போது தான் நம்ம பிஎஸ்என்எல்லோ எம்டிஎன்எல்லோடைய குவாலிட்டி வந்து உங்களை வந்து அது இதாச்சு. ரயில்வேல ரொம்ப நாளாக டிபேட்டில் இருக்குது ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வேண்டிய விஷயங்களையாவது கரெக்டாக செய்யணும். அந்த கம்ப்ளீட்டாக இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஏன்னா ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம இதில் வந்து 2000 ரூபா கொடுத்துட்டு ஏன் மக்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க? ப்ரைவேட்டில் பஸ்ஸு வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு போயிடுது. ஃப்ளைட் ரேட்டுக்கு போகுது. அதனால தான் வந்தே பாரத் வந்து கடைசி நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிறதுக்கு காரணமே அதுதான். 200 ரூபா 300 ரூபாய்க்கு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ட்ரெயின்லேயே வந்து ஒரு 5 விதமான செக்மெண்ட்டில் ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. ரெகுலர் டிக்கெட், டக்கல், ப்ரீமியம் டக்கல், இப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 300 ரூபா டிக்கெட் வந்து 2000 ரூபா வரைக்கும் போகுது. இன்றைக்கி அதுவும் ஒரு லாஸ்ட் டைம் வந்து நம்ம இன்டெரக்டாக இருக்கிற ப்ரைஸிங்கில் இது பண்ணது. அதனால் ப்ரைவேட்டைசேஷன்றது வந்து அதுவுமே ஒரு டிபேட்டு. இப்போ ஆனால் ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட்டு தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த குவாசி ஐஆர்டிசி அப்படிங்கிறது ஒரு குவாசியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. பட்
வாட் எவர் இட் மே பி, அந்த செக்யூரிட்டி இதில் பர்ஸ்ட் ஆகும்போது ஃபெயிலியர் ஒவ்வொரு ஹியூமன் தானே. ஆமாம், அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும், இருக்கு. எதுக்கு அந்த ஓவர் கான்சன்ட்ரேஷன் அதில் பண்ணாமல் இருக்காங்க? இப்போ மற்ற சார் சொன்னாங்க பாதுகாப்பு, அங்கே ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை அப்படிங்கிறது. அந்த கான்சன்ட்ரேஷன் எங்கே மிஸ் ஆகுது? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட்ஸு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களா, இல்லை இவங்க? இல்லை சார், இது இது ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் அப்பையிலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து எப்பயுமே ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் வந்து கம்மி, ப்ரொபோர்ஷ்னேட்டாக கம்மி. அதாவது ரோட்வேஸ்க்கும் ரயில்வேக்கும் கம்பெனிங்கன்னா ப்ரொபோர்ஷ்னேட்டாக கம்மியாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்னு வந்துச்சுன்னா ரொம்ப மேசிவாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2 கொலிஷனு இந்த மாதிரி இருக்கிறது தான் இதில் நடக்குது. ஆக்சிடென்ட்னு இருந்துச்சுன்னா ரொம்ப மேஜராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடைய இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா 2 ட்ரெயின்லையுமே 1000 2000 பேர் இருப்பாங்க. அந்த சேஃப்டி இல்லாமல் உங்களுக்கு இந்த புரியுது. இது சரக்கு போக்குவரத்து அது வந்து இதை காட்டிலும் வெயிட் அதிகமானது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து சரக்கு போக்குவரத்தும் பயணியர் போதுக்கும் ஒரே ட்ராக்கு. ஸோ இதோடைய லோடு ஃபேக்டரை இதை தாங்குகிற அளவுக்கு வந்து இதாக இருக்கும். வருமானம் பொறுத்த வரைக்கும் சரக்கு போக்குவரத்தில் பேசஞ்சர்ஸோட அவங்களுக்கு அதிகம். அதனால தனியாக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க. சரக்கு போக்குவரத்துக்கு தனி ட்ராக் ஒன்று உருவாக்குறது தான் அவங்க எய்மாக இருக்குது. ஆனால் எங்களுடைய ஆர்குமெண்ட் இது தான், சரக்கு போக்குவரத்துக்கு வந்து மேக்ஸிமம் டன்னேஜில் போகக்கூடியது, அதை ஏன் பேசஞ்சருக்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அது இருந்துச்சுனாலே இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை மட்டும் கொடுக்குறீங்க? இதை நல்லா சேஃப்டி பண்ணிட்டு கொடுத்துங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2 ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கலாம், ரயில் போக்குவரத்து அதிகப்படுத்தலாம். இல்லை, இப்போதைக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் 4 வழி 5 வழி சாலைகள் வரும்போது நீங்கள் தனியாக போடுங்க. அதே மாதிரி போர்ட் டு போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ப்ராஜெக்ட் லெவலில் இருக்குதே ஒழிய இன்னும் அதுக்கெலாம் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. சார் சொல்கிற மாதிரி பீச் ஸ்டேஷன், ராயபுரம் ஸ்டேஷன் இருக்கிறதுலே பழமையான ஸ்டேஷன்ஸ். இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி இது பண்ணால் ஹார்பரோட கூட நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். எங்களுடைய அசோசியேஷனுடைய மெயின் ப்ரொப்போசல் அது ஒன்று இருந்தது. ராயபுரம் ஸ்டேஷனை இப்போ வரைக்கும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். சென்னையோட அடுத்த ஒரு டெர்மினலாக மாற்றுங்கன்ற பல பெரிய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் அது வந்து இப்போ அது முடியாதுன்னு சொல்லிட்டு தண்டையார்பேட்டை டெர்மினலாக சொல்கிறாங்க. திருவொற்றியூர் ஒரு ஸ்டாப் ஓவர் ஸ்டேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு டெவலப் பண்ணணும். ஏன்னா திருவொற்றியூரில் விம்கோ ஸ்டேஷனில் வந்து மிக அருமையான கனெக்டிவிட்டி, பக்கத்திலே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ நார்த்துலேருந்து வர்றவங்களாம் வந்து தாராளமாக அங்கே இறங்கி வந்தாங்கன்னா ஈஸியாக மாறி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஈஸி அதிகம். ரூட்டால். சார், இப்போது நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் சொன்னீங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்னெல்லாம் குறை இருக்குது. பட் இந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கு இல்லையா, அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஏன் அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம இருக்காங்க? சார், நீங்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறது எந்த பாதுகாப்பு சார் சொல்கிறீங்க? கவாச் சிஸ்டம், செக்யூரிட்டி சிஸ்டம், இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதானே அதில் ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லை. எப்படின்னா சார், இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை ஆப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் நிறையா இடத்துலையுமே இருக்குது சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துருச்சு, அதெல்லாமே இன்னும் மாற்றலாம். அந்த ஏன் மாற்றாமல் இருக்காங்க? அது எதை தான் சார் இவங்க வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்காமலே இருக்கிறாங்க சார். இது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ அது அரசின் ஒட்டுமொத்த அரசினுடைய குறைபாடு தானே, ரயில்வே துறையினுடைய குறைபாடு தானே. பார்த்தீங்கன்னா சார், ஃப்ளைட்டு வந்து இப்போ ஒரு இஷ்யூ ஆச்சு, டெக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து நமக்கு அடிக்கடி ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து நேஷனல் இஷ்யூ ஆச்சு, பெரிய ஒரு பிரச்சனையாச்சு, நிறைய பேர் டார்கெட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த ஃப்ளைட்டுக்கோ மற்ற இதுக்கு மெட்ரோக்கோ அந்த மாதிரி கொடுக்குற முக்கியத்துவம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க சார். அது எதனால கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியல சார். எல்லா துறையிலையுமே ஒவ்வொரு துறையை பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ இது இருக்குது, பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது, அதை இவ்வளோ ரிசால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு 100% இருந்ததுன்னா இந்த வருஷத்தில் 50% ரிசால்வ் பண்ணுறோம், மீதி 50% தான் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் அதை ரிசால்வ் பண்ணிட்டா க்ளீன் ஆயிரும், எந்த இஷ்யூமே ட்ரெயினில் வரும் அப்படின்ற நிலைமை எப்பயுமே இல்லை சார். அது ஏன் தான் அதை பூர்த்தி பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரியல சார். விபத்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விபத்து தான் நடக்குது. ஒரு சின்ன பஸ் ஆக்சிடென்ட்னா ஒரு 20 பேரோ 10 பேரோ ஏதோ ஒரு அடிபட்டது அந்த மாதிரி தான். ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் அந்த மாதிரிலாம் நிறைய அடிபட்டு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளோ வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணம்
ஆஃபீஸர்ஸுக்கோ அது கவர்மெண்ட்ஸுக்கோ வரமாட்டாது. எதனால வரமாட்டுது அப்படின்னு தெரியல. இது வந்து பாமர மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த ட்ரெயினை பற்றி எனக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்குது. ஒரு பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப என்ன 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 ஒரு சார் சிம்பிள் சார். இப்போ சதாப்தி எக்ஸ்பிரஸ் நான் போனனால அதில் சொல்கிறேன். இங்கே சென்னையில் ஏறினா கோயம்புத்தூர் போகிறேன்னா 4 வாட்டி டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் வந்து எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்த மாதிரி 4 வாட்டி க்ளீன் பண்ணுறாங்க. இதே நீங்கள் மும்பை எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. ரேணிகுண்டா போவோம், ரேணிகுண்டாக்கு அப்புறம் வேறு ஏதோ ஸ்டேஷன் போவோம், ஜங்ஷன் இருக்கும், அந்த 4வது ஜங்ஷன் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் எல்லாமே இருக்கிற பேசஞ்சர்லாம் அந்த டாய்லெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த ட்ரெயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா போகிற ஸ்டேஷன் எல்லாமே டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறாங்க, வேக்கம் பண்ணுறாங்க. அதை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் வந்து உள்ளே இருக்க பேசஞ்சர் 4 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டு போவார். இந்த சிஸ்டம் வந்து சதாப்திலையோ வந்தே பாரத்தில் ஃபாலோ பண்ணுற நீங்கள் ஏன் இதில் ஃபாலோ பண்ண முடியாது? ஃபாலோ பண்ணலாம். ஆனால் பிரித்து பார்க்குறீங்க. இவங்க வந்து வசதியானவங்க, இவங்க வந்து வசதி இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் தான் கொடுக்கணும், இவங்களுக்கும் இந்த சர்வீஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு பாரபட்சம் பார்க்கறனால தான் ரயில்வேஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ண முடியாமலே இருக்குது. சொல்கிற மாதிரி பி ஸ்டேஷன்லாம் இன்னும் பிரச்சனை இருக்குன்னா எவ்வளோ பழங்காலத்து பி ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரவங்கலேருந்து சரி அரக்கோணம் போகிறவங்களே எல்லாமே அதை யூஸ் பண்ணி இன்னளவுலும் அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா இது இன்னும் சீர் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. அதை கவனம் செலுத்தணும். நிறையா மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யாரோ சுட்டி காட்டின பிறகும் செய்யாம இருக்காங்களே சார். அது இப்போ ஒரு நீதிமன்றமே சுட்டி காட்டின சார் பிறகு இப்போ நீதிமன்றத்தில் வந்து சார் நீதிமன்றத்துக்கு தேவையான ஆவணங்களும் அறிக்கை கொடுக்கறதெல்லாம் கவர்மெண்ட் தான் சார். அறிக்கை கொடுக்கும் கவர்மெண்ட் என்ன நீதிமன்றம் என்ன பார்க்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்றா அதை ஸ்கூட்னிங் பண்ணி இதை செய்யணும் அப்படின்ற ஆர்டர் போடுற வேலை ஜட்ஜஸ்க்கோ அவங்களுக்கோ டைம் இல்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் அதுக்கு சம்மந்தமாக மக்கள் மீது அக்கறையுமே கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். இருந்ததுன்னா அதை சரி பண்ணலாம் சார். இன்றைக்கி அதை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு டீட்டெயில்டு கிளியராக கொடுக்கல அப்படின்னா டீட்டெயில் அடுத்த வாட்டி கிளியராக கொடுப்பாங்க. எவ்வளோ எஸ்டிமேஷன் அமௌண்ட்டு, எவ்வளோ ஒர்க் அலாட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவினம் நடந்திருக்கு, அடுத்ததுல வந்து கிளியராக கொடுத்துட்டாங்கன்னா ஜட்ஜஸும் ஓகே நான் குட்டு கரெக்டாக இருக்குது, அடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்னு சொல்லி கேஸ் அலோவ் பண்ணுவாங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதோட ஜட்ஜஸ் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் அது சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது கவர்மெண்ட் தான். அதை பண்ணணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு சார். சார் இதில் எஸ்ஐடி போடுற அளவுக்கு நீதிமன்றம் இது ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்க அந்த அளவுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயில்வே துறை அமைச்சர் கவனம் செலுத்தலையா சார்? இது வந்து ஒரு பால் பாசிங் கேமாக தான் இருக்குது. அதாவது இப்போ ரயில்வே யாருக்கு இடையில அரசுகளுக்கு இடையில, அதுக்கு தாண்டி அதிகாரிகள் பெத்தனமா இருக்காங்க. ஏன்னா இப்படியே தான் அரசுகள் தான் இல்லை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு இல்லை இல்லை அப்படி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் ரயில்வே அமைச்சர் வந்து ஸ்டேட் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 91% எங்களுக்கு இடம் கொடுக்கல, வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் கேட்குற அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கல அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு பெரிய இது வந்து இப்போ இருக்கிற அரசு அப்போ இருக்கிற அரசுலாம் எப்பயுமே நம்ம எம்பிஸ் வந்து நாங்கள் நிறைய அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா தான் அவங்களுக்கு வந்து ஓ இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியுது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்களுடைய தொகுதிகள், அதாவது காங்கிரஸ் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவங்க ரயில்வே அமைச்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா அது வந்து அங்கே மக்கள் எவ்வளோ யூஸ்லாம் கிடையாது, அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அது ஃபோக்கஸ்டாக மாறிடுச்சு. எந்த இடத்துல எவ்வளோ தேவை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த நம்மளுடைய எம்பிஸ் ஆகட்டும் இல்லை எம்எல்ஏஸ் ஆகட்டும், இந்த இடத்துல என்ன ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேணும் அதை வந்து இப்போ அதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். இந்த கேரளாலேயோ கர்நாடகாலேயோ எல்லாம் ஒன்றரைஞ்சு கேட்பாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்களா எங்களுக்கு இவ்வளோ வரல, அதை வந்து அந்த டிபேட் பொருளாக தான் வச்சுருக்காங்களே ஒழிய அதை முன்னின்று வாங்கணும், எப்படியாவது இந்த மாநிலத்துக்கு வாங்கணுன்ற அந்த ஒரு இது வந்து இதில் கிடையாது. மக்களும் வந்து என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ட்ரெயின் இல்லையா, அடுத்தது வந்து உங்களுக்கு பஸ் வசதிகள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் ஆல்டர்னேட்டிவ் போயிடுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறது இல்லை. ஆனால் பாதிக்கப்படுறது சார் சொல்கிற மாதிரி சாமானிய மக்கள். முன்னாடி வந்து எல்லா ட்ரெயின்லையும் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு அன்ரிசர்வேஷன் கோச்சஸும் ஸ்லீப்பரையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எல்லாமே தேர்ட் ஏசியாக மாறுது. தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி அப்படி மாறுது. ஃபாஸ்ட் இருக்கிற ட்ரெயின் எல்லாமே
அடுத்தது உங்களுக்கு சதாப்தி, வந்தே பாரத் ஸ்லீப்பர் அப்படின்னு மாறுது. ஸோ அது எல்லாமே பாதிக்கப்படுறது இந்த அண்டர் ரிசர்வேஷன் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் தான் உங்களுக்கு வந்து குறைந்துக்கிட்டே வருது. இப்போ ஒரு இன்டர்சிட்டி ஒரு நம்ம சென்னையிலேருந்து விழுப்புரம் போகிறோம். விழுப்புரம் போனோன்னா இப்போ அடுத்து ஒரு 40 நாளைக்கு 44 ட்ரெயின் கேன்சல் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கான ரிலீஃப் என்ன? அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் இல்லை. இப்போ கேபிட்டல் சென்னைக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா உங்களுக்கு மதுரை ஊர் சைடு இப்போ இருக்கிறதுக்கெலாம் எந்த அளவுக்கு இருக்கும்? எங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு தென்காசி இருக்கிறதுலே ரொம்ப நெரிசல் மிகுந்த, அதாவது டிராஃபிக்கில் ஹை ரெவென்யூ ஜென்ரேஷன் இது மதுரை டு தென்காசி. மதுரை டு தென்காசி. அதில் வந்து எல்லா விதமான ப்ரொஃபைல் விருதுநகர், சிவகாசி, அந்த சைடு ராஜபாளையம் எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பான இடம். மக்களும் மோஸ்ட் அஃபோர்டபுள். ஆனால் அந்த இடத்துக்குலாம் இன்னும் போதுமான அளவுக்கு அந்த அந்த டபுள் ட்ராக்கும் கிடையாது. அதே மாதிரி திருநெல்வேலி மார்க்கத்துக்கு வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நல்லா, ஏன்னா அது வந்து கேரளாவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதை வச்சு தான் டெவலப் ஆச்சு ஒழிய மதுரை டு தூத்துக்குடி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 4-5 ட்ரெயின் தான். தூத்துக்குடி வந்து இன்றைக்கி ஒரு மேஜரான ஹப்பாக மாறுது. ஒரு போர்ட்டாக மாறப்போகுது. அங்கே இல்லை வர முடியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. ஆனால் அந்த ஊருக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயின் வசதிகள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. சென்னைக்கு வந்து 2 ட்ராக்கு, ஒரு மொத்தமே 4-5 தான். அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி தான் அது ஒரு ஸ்டேஷன். ஸோ இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து அது இந்த அரசு அந்த அரசுலாம் கிடையாது. ஓவராலாக ரயில்வே வந்து என்றைக்குமே வந்து கம்பேரிசன் ஓகே, நாங்கள் 10 மடங்கு நாங்கள் இப்போ வந்து நிறையா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே சரி. ஆனால் தேவையான அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா நிச்சயம் கிடையாது. சார், ரயில்வே நம்பர்ஸை மட்டும் கூட்டினா போதுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின். சரி, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ பாதிப்பு வந்துடுச்சுன்னா கவர்மெண்ட் எப்படி பதில் சொல்லும்? பிஎம் போய் நிற்கிறாரு, மினிஸ்டர் போய் நிற்கிறாரு, அது மட்டும் போதுமா? எதிர்கட்சிகள் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் எழுப்பிட்டு தானே இருக்காங்க, பாதுகாப்பு குறைபாடாக இருக்குன்னு. சார், இப்போ அந்த டைமில் எல்லாருமே போவாங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த அந்த டைமில் எல்லாருமே போவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, நிவாரணம் அறிவிப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. அதோடு வந்து அதை அப்படியே விட்டுறாங்க சார். அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. அது நடக்கிறது இனிமேல் வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் இதே மாதிரி நிகழ்வு நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஜோன்லாம் பண்ணுறாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் போலீஸ்லாம் 0 ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் அப்படின்ற மாதிரிலாம் கடைபிடிப்பாங்க. அதுக்கு நிறைய அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ஸு அந்த மாதிரி எதுவுமே ரயில்வேஸில் நடக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல சார். ரொம்ப கான்ஃபிடென்ட்லாம் இருக்கும், எப்போ நடக்குது அப்படின்றது அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றதே தெரியாது. ஒரு பெரிய ஒரு மர்மம் சூழ்ந்ததாகவே ரயில்வேஸ் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய விபத்துகள் வருது. அதை தடுக்கணும் எப்படி அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து எப்பயுமே முன்னெடுக்கிறதே இல்லை. அது அப்படியே இருக்கிறாங்க. இன்னொன்று நிறையா பார்த்தா அது இன்னொரு பிரச்சனை பார்த்தா, நம்ம இருக்கிற எம்பிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம எம்பிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களோட எம்பி ஃபண்டு இருக்குது. அதை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். எந்த எம்பியாவது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா சார்? யாருமே கொடுத்ததில்லை. ஏன்னா அங்கே வந்து யாருமே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அங்கே போகிற மக்கள் வந்து பேசஞ்சர்ஸ் தான். அவங்க வந்து நம்மளை கடந்து போயிடுவாங்க. இந்த எம்பி இதை செஞ்சார் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு எங்கே இருக்குன்றது அவருக்கு தெரியாது. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ இருக்காருன்னா, அவர் எம்எல்ஏ ஃபண்டில் வந்து பண்ணாருன்னா, ஒரு எம்எல்ஏ பண்ணார், எம்பி வந்து ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாருன்னா என் தொகுதிக்கு உட்பட்டு அவங்க வந்து என்ன பார்ப்பா, ஒரு எம்பியை பார்ப்பாங்க, ஒரு ஃபண்டில் வந்து இதை பண்ணி கொடுத்துறாங்க. ரயில்வேஸ் வந்து அந்த மாதிரி நம்மளை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த ஃபண்டை தாண்டி அவங்க அலோகேட் பண்ணுறதே நிறைய இருக்குல்ல, கேட்டு பெறுவதே இங்கே நிறைய. கண்டிப்பாக சார். என்னன்னா எனக்கு இருக்குது, நான் வந்து யாரையுமே கேட்க தேவையில்ல. ஒரு எம்பிக்கு வந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் செய்யலாம். அதை வந்து அவர் செய்யறதுக்கு மனசு இல்லாதப்ப எப்படி அவர் கேட்டு பெறுவார்? எந்த எம்பிஸுமே அதை கேட்டு பெறதும் இல்லை, செய்யறதுக்கும் முற்படுறதில்லை. இவங்க வந்து ரயில்வே பேசஞ்சர்ஸை அவங்க வந்து யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு எம்பி போயிட்டு உண்மையாலுமே இந்த இடத்துல இது இல்லை, தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, என்னோடய ஃபண்டில் வந்து 20 லட்ச ரூபா அதிகபட்சம், 10 லட்ச ரூபா அதிகபட்சம் ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கலாம். ஒரு இடத்துல ஒரு தண்ணி வசதி இல்லைன்னா ஒரு டேங்கையோ போரியோ இல்லை ஒரு ஆர்ஓ பிளான்ட்டோ போட்டால் 2 லட்ச ரூபா தான் தண்ணி கொடுக்கலான்றதை யாருக்குமே மனசு வரதில்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரயில்வே ஸ்டேஷனும் ரயில்வே பேசஞ்சர்ஸும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. பொலிட்டிஷியன்ஸும் அரசியல்வாதியும் அவங்க வந்து தீர்மானிக்க சக்தி இல்லையோ, அவங்க வந்து கடந்து போயிடுவாங்க. ஒரு தொகுதிக்கு உட்பட்டவங்க அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறனால மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் சொல்ல வருது புரியுதா சார்? ஒரு எம்பி இருக்கிறாருன்னா, எம்பி அவர் தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு ஃபண்டில் அவரோட சொந்த நிதியில் எம்பியுடைய முக்கியத்துவம் சார் ஒன்று விஷயம் சொன்னாங்க. எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்கிறாங்க,
ஆனால் தங்களுடைய திட்டங்களை தன்னுடைய மாநிலத்துக்கு கேட்டு பெறுறதுல மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சார் ஒரு நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க. பட் இங்கே என்னென்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தானே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு ஸ்டேட் வைஸில் அவங்களுடைய போராடல, நிறைய ரயில்களை பெறல, நிறைய ஸ்டேஷன்ஸ் பெறல, அதில் பாதுகாப்பு இல்லை. பட் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் அது. சார் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போதும் ஏதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் சரியான முன்னெடுப்புகளை பார்த்தா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அதில் வந்து மாற்று கருத்தில் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சீட்டு இதில் ஆர்கியூ பண்ணி சீட் வாங்கினார். அந்த மாதிரி வந்து யாராவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசி கிளியர் டேட்டாவோட கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முக்கியத்துவம் பெறும். அந்த மாதிரி யாருமே கேட்கறது இல்லை சார். நம்மகிட்ட இருக்கிற எம்பிஸ் எல்லாமே கரெக்டாக டேட்டாவோட இதுதான் பிரச்சனை அப்படின்றத போய் கேட்கல. அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த எங்கள் கவர்மெண்ட் இருக்கும்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், நீங்கள் இதெல்லாம் பண்ண தவறிட்டீங்க, யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர உண்மையாலுமே நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் யாருமே இல்லை. அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. உங்களுடைய நிறைவான கருத்து சுருக்கமா? தொடர்ந்து வந்து பயணியர்கள் தரப்புல இருந்து பாதுகாப்பான ஒரு பயணம், அப்புறம் அதுக்கு தேவையான அடிப்படை மற்றும் வருங்காலத்துக்கான விஷயங்கள், அதாவது எல்லா தரப்பையும் ஒரு இன்டகிரேட் பண்ணி, அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு புல்லட் ட்ரெயின் முக்கியம்தான், ஆனால் அட் வாட் காஸ்ட்? ரொம்ப நமக்கு ரயில்வேன்றது ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு விஷயம். நீங்கள் வந்து புல்லட் ட்ரெயினில் அன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. ஸோ சாமானிய மக்களுக்கான ட்ரெயின், இருக்கிற ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் சரி, தூய்மையாகவும் சரி, நல்ல வசதிகளை அடிப்படையில் வச்சிருந்து கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமாக கேட்குறோம். எல்லா ஸ்டேஷனுக்கும் எல்லா ஊர்லேயும், அதுவும் பர்டிகுலராக சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்து இந்த கட்டமைப்பு வசதிகள் இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாடுடைய எல்லா பிரதான ஊர்களுடைய அந்த ரயில் நிலையங்கள் தேவைகளை வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு முடிச்சு கொடுத்தாங்கனாலே போதும் சார். நன்றி நன்றி சார். ரயிலில் பாதுகாப்பு சுப்ரீம் கோர்ட் சூடானது ஏன் அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துக்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.